திருப்பதியில கல்யாணம் வச்சிருக்கிறதுட்டு அன்னைக்கு காலையில சாப்பாடு ரெடி பண்ணாங்க. அதோட பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் gift பை வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் மட்டும்தான் நம்ம வந்து திருப்பதிக்கு போறோம். அக்கா வந்து சிங்கப்பூர்ல இருந்து வராங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா லாவண்யா வந்து இன்னைக்கு வராங்க. லாவண்யா எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ். ஸ்வீட் பேக்கா? ஸ்வீட் பேக். எனக்கு தெரியாம அம்மாக்கு நீங்க ஏதோ ஸ்வீட் பேக் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஸ்வீட் இல்ல, ஸ்வீட் பேக். ஸ்வீட் பேக். ஒருத்த வீடியோ எடுக்க வந்தா ரெக்கார்ட் ஆகலன்றான், இன்னொருத்த வீடியோ எடுக்க வந்தா அதிகமா ரெக்கார்ட் பண்றான். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்களை அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நம்ம கிஃப்ட் பேக் தான் பார்க்க போகிறோம். என்ன பேக் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பாரிஸில் ஃபுல்லாகவே இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி 2-3 கல்யாணத்துக்கு இங்கே எடுத்திருக்கேன். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இந்த கடையில் எந்த கடையில் எடுக்க போகிறேன்னே தெரியல. ஓகே, வந்து ஒரு கடையாக பார்க்கலாம் சொல்லிட்டு 4-5 கடை ஏறி இறங்கிட்டு முதல் 10 கடைக்கே வந்துட்டோம். அவங்க தான் ஹோல்சேலாம். அதனால அதே மாதிரி நீங்களும் 4-5 கடை ஏறி இறங்கி வாங்குங்க பொருளை. ஆமாம், ஃபைனலாக வந்து இந்த பேக் தான். அது ரேட் எவ்வளோ? இது வந்து 11 ரூபாய் ஒரு பேக் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இது வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாருமே வாங்கிட்டு போய் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் gift பை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதியில் கல்யாணம் வச்சிருக்கிறதுட்டு அன்னைக்கு காலையில் சாப்பாடு ரெடி பண்ணாங்க. அதோட பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. எப்பவுமே எது பண்ணாலுமே நம்ம வந்து முன்னேற்பாடோடு பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் மட்டும்தான் நம்ம வந்து திருப்பதிக்கு போகிறோம். ஸோ அது புக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வரும். எப்படி நம்ம வந்து திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ஸோ இருந்தாலும் தெரியாதவங்க, எங்களுக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுவே நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா போனதுனால கொஞ்சம் ஈஸியா எங்களுக்கு முடிஞ்சது. அந்த மாதிரி இப்ப ஏன்னா நிறைய பேர் வைப்பாங்க, இங்க அங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருப்பதியில கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து வைப்பாங்க. கல்யாணம் ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஒரு இடத்துல, தங்கறது ஒரு இடத்துல அப்படின்னும் போது நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம யாரை பிடிச்சா அந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட், அங்க வந்து கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க. அதுலயுமே நம்ம நல்ல கான்ட்ராக்டா பார்த்து எடுக்கணும். அது வந்து மெயின். நமக்கு வந்து தெரிஞ்சவங்க இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால வந்து அந்த இடத்துல நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸடா வந்து அங்க ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரேட்டு. எல்லாமே நாங்களே பண்ணிடுறோமா, நீங்க வந்து தாலியும் கோரையும் நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து gift பை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிச்சிடுறீங்களா? அங்கதான் குப்பை மாதிரி கிடக்குதே. நம்ம பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும். எல்லாரும் வந்தாங்கன்னா நமக்கு வந்து காஃபி குடிக்க, தண்ணி குடிக்க அந்த மாதிரி டம்ளர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த என்ன பாக்ஸ் பா இது, சாப்பாடு பேக் பண்றது. அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிறதுக்கு வந்து தட்டுல சாப்பாடு, ஏன்னா தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கீழே போயிட்டு இருக்கீங்க, இதோ நம்ம வந்து gift வாங்கியிருக்கோம்ல. அதெல்லாம் காமிக்கிறதுக்கா பார்த்தீங்கன்னா gift வாங்கியது. என்ன giftன்னு சொல்லிட்டு நம்ம அங்க காமிச்சிக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக இது பண்ணி, அது என்ன gift, எங்க வாங்கணும், எங்கன்னு உங்களுக்கே தெரியும், குமரன் ஸ்டோர்ல தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஆமா, அது என்ன அப்படின்றத அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறோம். முதல்ல வந்து நம்மளோட ரெடிமேட் அடமாவு இது. இது நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஸ்வீட் பேக்கா? ஸ்வீட் பேக். அது ஸ்வீட் பேக், ஏதோ ஒரு பேக். எனக்கு தெரியாம அம்மாக்கு நீங்க ஏதோ ஸ்வீட் பேக் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஸ்வீட் இல்ல, ஸ்வீட் பேக். ஸ்வீட் பேக் ஸ்பீடா ஏதோ அனுப்பி விட்டுருக்கீங்க போல அம்மாக்கு. அது இன்னும் வந்து சேரல. அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா அனுப்பி விடுங்க ஸ்வீட் பேக். ஆமா, இது வந்து நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். இதுல உப்புமே இருக்கும். இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். சோ இன்னைக்கு வந்து அடையா? ஆமா, அடை வந்து உனக்கு பிடிக்காது, அதனால உனக்கெல்லாம் வந்து தோசை.
சரியா? இது வந்து எங்களுக்கு பிடிச்சவங்க வரைக்கும் அடை. இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை எல்லாமே இருக்கும். இதில் கொஞ்சோண்டு வெங்காயமும் கொத்தமல்லியும் மட்டும் போட்டால், தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய், ஒரு சிலர் அடைக்கு வந்து தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி 2 பேக்கெட் போட்டுக்கலாம், நமக்கு பத்தாது. 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து நமக்கு போதும். இது வந்து நம்ம வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியாவது நம்ம வந்து இது கரைச்சி வைக்கணும். ஏன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் ஊறினா தான் நமக்கு அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கங்க, கரைச்சி வச்சுட்டு ஊற்றும் போது வெங்காயம் வெங்காயம் வேற என்னது, தக்காளி இல்ல வெங்காயம் கொத்தமல்லியை மட்டும் நீங்க போட்டு அடைய சுட்டு ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, இது சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரி, நீங்க அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோல வந்து அருண் எடுத்த வீடியோ, ரமேஷ் இனிமேல் வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்க, அருணை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மக்களே இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், என்ன இப்படி செஞ்சு சாம்பார் ஆப் எனக்கு நித்யானந்தா மாதிரி நேற்று நைட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் என்னடா இது ஒரு வீடியோ எடுத்தா அதுக்குள்ள இனிமேல் ரமேஷ வந்து நீங்க வேலையை விட்டு தூக்குங்க, அவர்கிட்ட கேமராவை பிடிக்கிட்டு ரூம்ல போட்டு பூட்டுங்க. பயங்கரமா போட்டிருந்தாங்க. அப்பதான் நானே யோசிச்சேன், உன் மேல ஜனங்க வந்து எவ்வளவு வெறியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து அருண் கொடுக்குறாருன்னா இனிமேல் அருண் அம்மா வந்து வருவாங்க. ஆமா, நிறைய பேர் வந்து ப்ரோக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்க. அம்மாவுக்கு இப்ப ரெஸ்டே கிடையாது, ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காங்க. பேஸ்லயே உங்களுக்கு தெரியும், அப்படியே கடகடன்ட்டு. புளி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய கோலி உருண்ட அளவுக்கு இதுல புளி சேர்த்துக்கிறேன். இது நார்மல் சட்னி கிடையாது, அதாவது வெறும் பூண்டு புளி வச்சு அரைப்போம், காஞ்ச மிளகாய் வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும், சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போடுறேன் இதுல. இது என்ன, வெங்காய பூண்டு சட்னி. வெங்காய பூண்டு சட்னி. உங்க வீட்டுல தேங்காய் சட்னி எல்லாம் பண்ணாதீங்க, வெங்காயம் பூண்டு சட்னி பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வீட்டுல. ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே பண்றீங்க. வெங்காய பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். அதனால வெங்காயமும் பூண்டும் பூண்டு எதுக்கு நல்லது, வெங்காயம் எதுக்கு நல்லது? ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு சேர்க்கிறீங்க, வேற எதுக்குமே சேர்க்கலையா? எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டுக்கு சேர்க்கிறீங்க. அதுல ஏதாவது மருத்துவ குணம் இருக்கு போல, அது நமக்கு தெரியாது. நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட வேண்டியதான், அவ்வளவுதான் நம்ம வேலை. அதுல இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றது கிடையாது. நம்ம டேஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சது. நல்லா காரமா ஸ்பைசியா நான்வெஜ்ஜா அப்படி இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. புளி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கோலி உருண்ட அளவுக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பூண்டு, 150 கிராம். ஆமா, பெரிய ஜார் எடுத்து வச்சேன். திடீர்னு பத்தாதுன்ட்டு சின்ன ஜார்ல பெரிய ஜார்லயே போட்டுக்கலாம், கொஞ்சமா தானே இருக்கு கிண்ணத்துல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜார் எடுத்தேன். இப்ப பெரிய ஜாரா தேவைப்படுது. ஆமா, இதுல ஒரு 15 மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது பச்சையோடவே அப்படியே அரைக்க வேண்டியதான். இப்போ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றணும். அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும். நான் வந்து இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, எண்ணெய் நிறைய யூஸ் பண்றீங்க, காரம் நிறைய யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கிற தொட்டு போடுறோம்ப்பா. இப்போ 2 பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும், சரியா? அதனாலதான் நாங்க எண்ணெய் அதிகமா யூஸ் பண்றோம். அதனால நீங்க உங்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். கருவேப்பிலை வந்து நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அதனால இந்த காஞ்ச கருவேப்பிலையை இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இதில் வந்து உளுந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடணும். வழக்கம் போல் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே அம்மா போட்டாச்சு. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பாருங்க. இப்போ பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மேலே வந்து நல்லா சூடாக இப்படி ஊற்றணும். 2 நிமிஷம் கலக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இது வந்து நம்ம வந்து ரமேஷுக்கு அப்பாக்கெல்லாம் அடை பிடிக்காது, அதனால தோசை. இது ரெடிமேட், இதுவா நம்ம நார்மல் தோசை? இது நம்ம ஆட்டினது ரெடிமேட் இருக்கு, நான் இன்னொரு வீடியோல காட்டுறேன். இந்த ஆயில் இது வந்து எங்க வாங்குனீங்க? நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அம்மா இது எங்க வாங்குனீங்க? இது வந்து பழைய சரவணால. பழைய சரவணால வாங்குனாங்க அம்மா. பாத்திர கடை. ஒரு 20 ரூபாய் 30 ரூபாவா 50 ரூபாவா? 125 ரூபாயோ என்னவோ. 125 ரூபாய். சூப்பர்.
இது எப்படின்னா அப்படியே இது மாதிரியே இருக்கும். நிறைய பேர் அம்மா இது எங்க வாங்குனீங்க, அப்புறம் அந்த இதுவுமே கேட்டிருந்தாங்கம்மா, அது அந்த ஆயில் டிஸ்பென்சர். இதுவா? ஆமா, இது வந்து நம்ம ஒமேகால வாங்குனது. ஓ இது ஒமேகால. ஓகே ஓகே ஓகே, ஒமேகால சுனிதாக்கா வாங்க சொல்றது. அதுவும் அந்த இன்னொரு பக்கத்துல இருக்கிறதும், அது ரெண்டுமே எல்லா வீடியோலயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டில் வந்து எனக்கு ஞாபகம் இல்லையே. இது இல்ல ஒமேகால தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்போ வந்து தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு, பக்கத்துல சட்னி ரெடி ஆயிடுச்சு, அடை ரெடி. ஆனா காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து சிங்கப்பூர்ல இருந்து வராங்க. அவங்கள போயிட்டு இன்னைக்கு பிக்கப் பண்ணோம். அப்புறம் ஈவினிங் வெளியே போறோம் ஷாப்பிங் மறுபடியும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே பிஸியா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, லாவண்யா வந்து இன்னைக்கு வராங்களா, இன்னைக்கு வராங்க லாவண்யா. ஸோ அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. லாவண்யா வரா அப்படின்றது ஒரு பெரிய ஹாப்பி. ஏன்னா அவளை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். இப்ப ரொம்ப மல்லிப்பூ சொன்னாலே போதும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. அழகா அந்த மல்லிப்பூ சொன்னோடனே இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிடுறா. செம்மையா இருக்குது அது பாக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப அந்த அம்மா வந்த உடனே நடுப்புற நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அந்த அம்மா ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னன்னா நாங்க கூட்டிட்டு போக வந்திருக்கோம்னு நினைச்சு ஒரே என்கிட்டயும் சூரிக்கிட்டயும் குட்டியா வந்து 2 குட்டி பல்லு வேற வந்திருக்கு அந்த அம்மாக்கு. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பல்லு காட்டு அப்படின்னா அப்படி காட்டுறா. அது எல்லாமே ரொம்ப. ஆனா அடுத்த வாரம் ஃபுல்லா நம்ம வீட்டுல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ், ஒரே கூட்டம் வந்துரும். அவங்களோட எல்லாரோடவும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாம சில விஷயங்கள் தெரியாததையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணேன். ஆனா நிறைய வீடியோஸ் எடுக்கல, முடியல. அதனால வீடியோஸ் எடுக்காம விட்டுட்டேன். 1 வீக்காவே நாங்க வீடியோ எடுக்கல. அப்படியே அதாவது இப்ப பத்திரிக்கை வைக்க போறோம் அப்படின்னா நான் மொத்தமாவே ஒரு பெட்டி ஸ்வீட் வந்து இது சோம்பப்படி அதுதான் வாங்கினேன். சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 பாக்ஸ் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பெட்டியாவே ஆப்பிள், அதுக்கப்புறம் தாராவே வாழைப்பழம், அதுக்கப்புறம் வேற என்னப்பா எல்லாமே பிளான் பண்ணி வச்சு அங்க சூரத்துல எடுத்தது எல்லாமே முன்னாடியே வந்து யார் யாருக்கு கொடுக்கணும்னு பேக் பண்ணி அவங்க பேர் மேலே எழுதி அது வந்து பத்திரிக்கை கொடுக்கும் போதே எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படின்றதுனால அது எல்லாமே நான் பிளான் பண்ணி பண்ணேன். எதுக்குன்னா அம்மா அங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்துல வச்சு கொடுப்பாங்க. அது சில நேரங்கள்ல வந்து ஒரு பிரச்சனையா உருவாயிடும். அதனால இது பண்ணாங்க. பிளஸ் அது இல்லாம வீட்லயே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டியது கிடையாது. ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த மாதிரி போனா. மெயினா வந்து நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணுங்களுக்கு இப்போ வருஷம் கட்டுறோம் அப்படின்னா அதுவுமே நம்ம வந்து பாத்திரம் அந்த மாதிரி வாங்கணும்னா அது எல்லாமே முன்னாடி பிளான் பண்ண. அது எல்லாமே நான் குமரன் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பேக் பண்றது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த இனிமே வீடியோ வந்து கரெக்டா வரும். ஆமா. அடமாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம போடும்போது இவ்வளோ கம்மியாக இருந்தது. இப்போ ஊறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ திக்கானச்சு. நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இதுவானதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ இதை கிண்டிட்டு நம்ம கடாயில் ஊத்த வேண்டியதுதான். எப்படிமா நைட்டே ஊற வச்சுணுங்களா இல்ல காலையில ஊற வச்சா? சும்மா 1/2 hour ஊறினா போதும். அப்படி காலையில டைம் இல்ல அப்படின்னா, இப்ப ஆபீஸ் போறவங்க இருக்கிறாங்க, காலையில ஊறுற வரைக்கும் டைம் இல்ல அப்படின்னா இது நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சிடலாம். அது நல்லா ஊறிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம அடமா ஊத்துவோம். ரெடிமேட் அடை மாவை வச்சு நான் வந்து அடை செஞ்சுட்டேன். அடை செஞ்சாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க கிளம்புறோம்? அக்காவை கூப்பிடுறதுக்காக ஏர்போர்ட் இன்னைக்கு போறோம். அவங்கள பிக்கப் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஷூட் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா லாவண்யா வந்துருவாங்க. நம்ம ஃபன் மோட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். லக்ஷிதா வந்தோம்னா மல்லிப்பூ டான்ஸ், அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன். நான் லக்ஷிதா கூட தான் விளையாடிட்டு இருப்பேன். நாங்க தான் ஒரு கேமராமேனை லட்சிதா கூட விளையாடு, இல்ல வரப்போறவங்க ஒய்ஃபு கூட விளையாடு, இல்ல உங்க பசங்க கூட விளையாடு. உங்க பசங்க இல்ல
நம்ம அக்கா பொண்ணுங்க மாமா பொண்ணுங்க மச்சினிச்சிங்க இப்படி எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க கூட கூட நீ விளையாடு. சரியா? அதனால நீ ஒன்னும் கேமரா எடுத்து இது பண்ண வேண்டாம். இப்பவே ரமேஷ் சொல்லிட்டான் நான் வந்து லக்ஷிதா கூட விளையாடுவேன்னு. அக்கா தங்கச்சி பொண்ணு வந்தவொடனே இவர் வீடியோ எடுக்க வரமாட்டார். அதனாலதான் நான் சொன்னேன் தங்கச்சி பொண்ணு கூட அக்கா பொண்ணு கூட மச்சினிச்சி கூட இப்படி நீ விளையாடிக்கிட்டே இரு. ஓகே. ஏதோ டிப்ஸ் சொல்றோம் நாங்க. அம்மா என்ன டிப்ஸ் அது? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சரி பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் அவங்க முகமெல்லாம் பளபளன்னு ஆகுறதுக்கு நிறைய பேர் பியூட்டி பார்லர் அங்க இங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அதுவும் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை இலை இருக்கு இல்லைங்களா, அவரை இலை, அவரை இலை, அவரைக்காய் இலை, அவரை இலை, அதுக்கப்புறம் இது அருகம்பில், இது ரெண்டோட பச்சை பயிரை ஊற வச்சு அதோட சேர்த்து இதையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு கைக்கு முகத்துக்கு எல்லாம் தடவுனா பளபளன்னு ஆயிடும். அது இல்லாம அது தடவுனாதான் நம்ம வந்து இது வந்து எண்ணெய் நிலங்கள்லாம் வைப்பாங்க. அந்த வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே கல்யாண கலை வந்துருச்சு முகத்துல பளபளன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாராவது கல்யாணம் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அவரை இலை கிடைக்கல அப்படின்னா அருகம்பில்லும் பச்சை பயிரும். லேடிஸ் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா மஞ்சள் சேர்க்க வேண்டாம். அதை நீங்க அரைச்சு பார்த்து முகத்துல சும்மா இருக்கும்போது வீட்டுல தடவிட்டு கல்யாண கலை வந்துருச்சான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சும்மா இருக்கும் போதும் தடவலாம்ப்பா, சூப்பரா தான் இருக்கும். சும்மா இருக்கும் போதுக்கு தடவுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் எங்கடா சொன்னேன் இப்படி எல்லாம் பொருளைய கலப்பி விட்டுட்டு இருக்கிறேன். ஒருத்தன் வீடியோ எடுக்க வந்தா ரெக்கார்ட் ஆகலன்றான், இன்னொருத்தன் வீடியோ எடுக்க வந்தா அதிகமா ரெக்கார்ட் பண்றான். இவனுங்களை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணலாம் நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஆமா, இந்த ரெண்டு கேமராமேனையும் மாத்திட்டு புதுசா ஒரு கேமராமேன் போடலாமா இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர சமாளிக்கலாமான்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா, சாப்பிட வேண்டியதுதான். இப்ப உங்களுக்கு சட்னியோட வச்சு அந்த காம்பினேஷன் அம்மா வந்து இப்ப டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. நீதான் பண்ணணும். பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நீ பண்ணு, நான் எடுக்கிறேன் வீடியோ. நீ சாப்பிட்டுட்டு சொல்லு. அடைக்கு எப்பவுமே என்ன சைடிஷ் நல்லா இருக்கும்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவியல், இது ரெண்டும் தான் நல்லா இருக்கும். ஆனா இந்த சட்னியும் வந்து சூப்பரா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி புளி உப்பு, அவ்வளவுதான். சோ அந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டூர்லாம் போறீங்க அப்படின்னாக்கா இந்த சட்னியை அரைச்சிட்டு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுல நல்லா வதக்கி கொண்டு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 நாள் வந்து சூப்பரா இருக்கும். சூப்பர். இது என்னன்னா வந்து அடை, அப்புறம் வந்து இந்த சட்னி. ஸோ இன்னைக்கு நம்மளை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நானும் ஒரு கேமராமேன் ஆயிட்டேன். ரமேஷ் வந்து சாப்பிடுற இந்த வீடியோவை நான் தான் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. யோசிப்பாங்க, என்னடா குடும்பம் பண்றீங்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. பாக்குறதே ஒரு கொடுமை தான். இதுல வேற வீட்டுல ஒரு கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூபர் தான் இருக்கீங்க, வீட்டுக்கு நாலு கேமராமேன் பண்ணிட்டீங்களா இப்ப அப்படின்ட்டு. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. கடலை பிரேக் அதுவும் சூடா சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. இதோட வெல்லமும் அவியலும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much. Bye.